ஆதி பாரதி சீரியல்ல அதிர்ச்சியான ஒரு கனவு ஒண்ணு காங்குறாங்க பாரதி. அத கண்டதும் அப்படியே எழுந்திருச்சு மிரண்டு போய் உட்கார்றாங்க. என்ன நடக்குதுன்னு ஒரு குட்டி பிரமாவ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ் ஆதித்யா, ஆதி, நந்தினி, மித்ரா இவங்க எல்லாரும் ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ தமிழ் மட்டும் நான் இன்னும் விளையாடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீயும் விளையாடு பார்க்கலாங்கிறாங்க. மித்ரா போர் அடிக்குதுங்கிறாங்க. ஏதோ எல்லாம் பிளான் பண்ணி பண்ற மாதிரியே இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் இந்த பாரதியவே கை கட்டுறாங்களேன்னு நந்தினி சொல்றாங்க. சரி சரி இரு என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு மித்ராவும் நந்தினியும் கொஞ்சம் பொறுமையா உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் தமிழ், ஆதித்யா இவங்க எல்லாரும் சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கும்போது, அப்ப தமிழ் பாப்பா ஒரு சினிமா படத்தை பத்தி சொல்லும்போது அதை கரெக்டா கண்டுபிடிச்சிடுறாங்க நம்ம ஆதி. இப்படி சந்தோஷமா விளையாடும் போது அப்ப பாரதி தடுக்கி விழ போகும்போது ஆதி அவங்கள தாங்கி பிடிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்த மித்ராவும் நந்தினியும் பொறுக்க மாட்டாமச்ச இதெல்லாம் என்ன அது நம்மள வெறுப்பேத்திருக்கே இப்படி பண்ணுவாங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி என்ன வேணாலும் நடக்கட்டும் பொறுமையா இருக்கலான்ட்டு போறாங்க. விளையாட்டு முடிஞ்சதும் பாரதி தூங்கலான்ட்டு போய் படுக்கிறாங்க. அப்ப தூக்கமே வராம பிறண்டு பிறண்டு படுத்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு நடந்ததெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. உன்னை நான் இப்ப விட்டுருக்கலாம், ஆனா விட்டுருவேன்னு மட்டும் நினைச்சிடாத, என்கிட்ட எப்போ இருந்தாலும் நீ சிக்குவ அப்படின்னு துரை சவால் விட்டதை நினைச்சு பாக்குறாங்க பாரதி. அடுத்தது இந்த துரை யார்கிட்ட தான் போன்ல பேசினான்னு தெரியலையே, யார்கிட்டயா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. கம்பெனில செக்யூரிட்டி பாரதியை பார்த்ததும், மேடம் கரெக்டான நேரத்துல வந்திருக்கீங்க, இந்த கம்பெனில 500 குடும்பம் வேலை பார்க்குறோம், 500 குடும்பமும் இன்னைக்கு திண்டாடிக்கிட்டு இருக்க இந்த கம்பெனியை வேறொரு கைக்கு மாத்துறாங்க, தயவுசெய்து எப்படியாவது காப்பாத்துங்க மேடம், இந்த 500 குடும்பத்தையும் நீங்க காப்பாத்துனீங்கன்னா தான் அவங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்குன்னு சொல்லி கெஞ்சினது. யாரால இவ்வளவு பிரச்சனை வந்துட்டு இருக்கு, ஆதிக்கு தெரியாமையே அவரோட கம்பெனியை விற்கிற அளவுக்கு யாருக்கு அந்த துணிச்சல்? அப்போ ஆதியை நம்ப வச்சு ஆதிக்கு பின்முதுகளை யாரோ கத்தியால குத்துறாங்களே, அது யாரு அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு பார்த்த பாரதி, ஆதி பின்னால கத்தியால குத்து வாங்கினதாரோ அப்படின்ட்டு பதறி போய் எழுந்திரிச்சு உட்கார்றாங்க பாரதி. பாரதி கெட்ட கனவு கண்டுட்டு எழுந்திரிச்சு உட்காந்து சாமிக்கு முன்னாடி போய் சாமியை வேண்டிட்டு இருக்காங்க. ஆதியை யாரோ பின்னால கத்தியால குத்துன மாதிரி கெட்ட கனவு கண்டு அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது, ஆதிக்கு பின்னாடி இருந்துகிட்டு யாரோ சதி வேலை பார்க்குறாங்க, அந்த சதிகாரர் யாருன்னு எனக்கு காட்டி கொடு கடவுளேன்னு வேண்டிட்டு வராங்க பாரதி. ஆதி காலையில் எழுந்திரிச்சதும் நடந்ததையெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. துரை வேலை இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்தவன், அவன் சும்மா பியூன் வேலை பார்த்துட்டு இருந்தவன், அவனுக்கு யார் 5 லட்சம் ரூபா பணம் போட்டிருப்பா? அப்போ அவனுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. அவனுக்கு இந்த அளவுக்கு தைரியம் வர சான்ஸே கிடையாது. அவனுக்கு பின்னாடி யாரோ இருந்து அவனை ஏவி விடுறாங்க. அதனால தான் பாரதிக்கு இவ்வளோ டார்ச்சர் கொடுக்குறான். பாரதியை கடத்திக்கிட்டு போயின போது அந்த கண்ணாடிக்கு பின்னாடி யாரோ இருந்தாங்க. அதை நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோமோ, பின்னாடி இருந்தவங்க யாருன்னு கண்டுபிடிச்சா இதுக்கெல்லாம் விட தெரிஞ்சிடும்னு நினைக்கிறாங்க ஆதி. ஆஃபீஸ்க்கு போய் அவனோட சம்பளம் எவ்வளவுன்னு முதல்ல கண்டுபிடிக்கலான்னு யோசிக்கிறாங்க ஆதி. இங்கே பாரதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பாரதியோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்லி வைக்கிறாங்க. ஆதி சார் உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டு தானே, நீங்களும் அவருக்கு நல்ல ஃப்ரெண்டு தானே, ஆதி சாருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அவருக்கு பின்னாடி இருந்துக்கிட்டு யாரோ சதி வேலை பார்க்குறாங்க, அந்த துரை இருக்காங்க, துரைனால தான் ஆதிக்கு பிரச்சனை வருமோன்னு எனக்கு பயமா இருக்கு, அந்த துரைக்கு பின்னாடி வேற யாரோ ஒரு லேடி இருக்காங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அப்பப்போ நடக்கிறதையெல்லாம் இவன் சொல்லிக்கிட்டு இருந்தான். துரை அன்னைக்கு பேசுனது வச்சு பார்த்தா அந்த லேடியும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனால் துரை பண்ணின கூத்துல அவங்க எப்படியோ தப்பிச்சு போயிட்டாங்க. இப்போ நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் அதே மாதிரி பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக துரையை வச்சு அந்த லேடியை கண்டுபிடிச்சிடலான்னு ஐடியா சொல்கிறாங்க பாரதி. இதை கேட்டு இன்ஸ்பெக்டரும் சரி உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாவை சொல்லுங்கள், நாங்களும் கண்டினியூ பண்ணுறோங்கிறாங்க. துரையை தப்பிக்க விடுங்க, அவன் பின்னாடி யார் இருக்காங்கன்னு முதல்ல அவங்கள தான் அவன் போய் பார்ப்பான்னு சொல்கிறாங்க. இதை கேட்டது இன்ஸ்பெக்டர் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா நினச்சிட்டு இருக்க, இவனால தான் உங்களுக்கும் ஆதிக்கும் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிருந்தோம் அவனை தப்பிக்க விட சொல்கிறீங்களாங்கிறாங்க. அவனை தப்பிக்க விட்டா தான் அவனுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு அவங்கள முதல்ல இவன் போய் பார்ப்பான். நாமளே ரவுடிங்களை செட் பண்ணி துரையை தப்பிக்க வைக்கிற மாதிரி வச்சுட்டு அடுத்தது பார்த்தா அந்த லேடி தான் எப்படியோ நம்மளை தப்பிக்க வச்சாங்கன்னு நினச்சி துரை நேராக போய் அந்த லேடியை சந்திக்க வைப்பான். அதுக்கப்புறம் அவனை கையும் களவுமா பிடிச்சிடலாங்கிறாங்க பாரதி. 3-4 மணி நேரம் தானே வெளியே இருப்பான், அதுக்கப்புறம் மறுபடியும் அவனை பிடிச்சிடலாங்கிறாங்க பாரதி. நீங்கள் சொல்கிறது சரியாக தான் இருக்குது, ஆனால் பெரிய ரிஸ்க், அவனை தப்பிக்க விட்டுட்டு மறுபடியும் அவன் கண்ணில் மண்ணை தூவிட்டு போயிட்டான்னா நான் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் தானே பதில் சொல்லணும்னு இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதும் சரிதான் சார், அவள் எல்லாமுக்கும் துணிஞ்சு தான் இருக்கா, என் கழுத்தில் தாலி கட்ட வந்தபோதே அவள் எல்லாமுக்கும் துணிஞ்சு தான் வந்திருக்கான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் அவங்க இன்னும் அமைதியாக இருக்காங்கன்னா நிச்சயமாக லாயரை கூட்டிகிட்டு வந்து இவனை வெளியே எடுக்கிறதுக்கான சான்ஸ் ஏற்பாடு பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இப்படி ஒரு ஏற்பாடு பண்ண அந்த அதிகாரி யாருன்னு கண்டுபிடிக்க முடியுங்கிறாங்க பாரதி. துரை எப்பவுமே பயந்துட்டு இருக்கிறவ இப்போ இவ்வளவு தைரியமாக இருக்கான்னா அவனுக்கு பின்னாடி பவர்ஃபுல்லான ஆள் யாரோ இருக்காங்க. நம்ம இப்படியே விட்டோம்னா ஆதி சாரோட உயிருக்கே ஆபத்து இருக்குது சார், அவரை எப்படியாவது நம்ம காப்பாற்றி ஆகணும்னு பாரதி கெஞ்சி கேட்குறாங்க. இன்ஸ்பெக்டரும் சரிங்கிறாங்க. ஆனால் ஆதிக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம், அவருக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, அவர் அதை பார்க்கட்டும், அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் அவர் இன்னும் டென்ஷன் ஆகிடுவார். இது துரைக்கு பின்னாடி யார் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவர்கிட்ட யாருங்கிறத சொல்லிக்கலாங்கிறாங்க. இன்ஸ்பெக்டரும் அது சரின்ட்டு போகிறாரு. ஆதி ஆஃபீஸ்க்கு வந்து துரையோட அக்கௌண்ட் நம்பர் வேணும்னு கேட்குறாங்க. அவங்களும் எடுத்து கொடுக்குறாங்க. இந்த பேங்க்கில் போய் விசாரிச்சா
நம்ம கம்பெனிலேருந்து அவனுக்கு எவ்வளோ அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிட்டுருக்குன்னு தெரியுமாங்கிறாங்க. ஆமாம் சார், மேனேஜரை கேட்டிங்கன்னா டீட்டெயில் ஃபுல்லாக தெரியுங்கிறாங்க. அப்போ பேங்க் மேனேஜரை பார்த்துட்டு வரேன்னு துறையோட அக்கௌண்ட் நம்பர் வாங்கிக்கிட்டு ஆதி கிளம்பிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு நபர் உடனே மித்ராவுக்கு ஃபோன் அடித்து சொல்கிறாங்க, மேடம் ஆதி சார் வந்தார், துறையோட அக்கௌண்ட் நம்பர் வாங்கிட்டு பேங்க் போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. மேடம் ஆஃபீஸில் ஏதாவது வித்தியாசமாக நடந்தால் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னீங்க, அதனால தான் ஆதி வந்து கேட்டதும் எனக்கு சந்தேகமாக இருந்தது, உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன்னு சொல்கிறாரு அந்த சந்துரு. இதை கேட்டதும் மித்ரா சரி சந்துரு, மறுபடியும் ஏதாவது தகவல் கிடைச்சா எனக்கு சொல்லுங்கன்ட்டு போன வைக்கிறாங்க. ஜெயிலுக்குள்ள அப்படியே கால் மேலே கால் போட்டு துறை மாதிரி ஜம்முன்னு படுத்திருக்காரு. எதனால மேடம் இன்னும் நம்மளை ஜாமீனில் எடுக்க வரல என்னன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே 5 ரவுடிங்க வராங்க. ரவுடிங்க உள்ள நுழைஞ்சு போலீஸ்காரரை அடிச்சுட்டு அவங்க கிட்ட இருந்த சாவியை எடுத்து நீக்கி இந்த துறையை வெளியில லாக்கப்ல இருந்து விடுறாங்க. சக்க இப்படிதானே இருக்கணும், நம்மளுக்கு இருக்கிற பவர் என்ன அப்படின்னு நினைச்ச துறை அங்கிருந்து தப்பிக்கிறாரு. அங்க ஒருத்தர்கிட்ட துறை கேட்கிறாரு, என்ன மேடம் அனுப்பிச்சு வச்சாங்களாங்கிறாங்க. ஆமாமா மேடம் தான் அனுப்பிச்சு வச்சாங்க, முதல்ல இங்கிருந்து தப்பிச்சு போய் மேடத்தை போய் பாரு, ஜாமீனுக்கு முயற்சி பண்ணாங்க கிடைக்கல, அதனால தான் உன்னை தப்பிக்க வைக்க சொன்னாங்கன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட துரை அப்படி போடு அருவாலை, நான் போய் மேடத்தை பார்த்துக்கிறேன்ட்டு போறாரு. துரை வெளியில வந்ததும் பவானியை பார்க்கறக்காக ஆட்டோ பிடிச்சு போறாங்க. இந்த பக்கம் பாரதி இன்ஸ்பெக்டர் இவங்களும் உஷாராயிட்டாங்க. இவன் போறதுக்கு முன்னாடியே நம்மளும் கூடவே போகணுங்கிறாங்க. வாங்க சார் போகலாம் அப்படின்னு பாரதி இன்ஸ்பெக்டர் இவங்களும் துரையை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. மித்ரா பவானிக்கு ஃபோன் பண்ணி, மேடம் இங்கே ஒரு சின்ன சிக்கலாகி போச்சு, துரையோட அக்கௌண்ட்டை பார்க்கறக்காக பேங்க் போயிருக்காரு, நான் வேற அப்பப்போ அந்த துரைக்கு வேண்டிய பணத்தை போட்டிருக்கேன், அவன் ஒவ்வொரு வேலையை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவனுக்குன்னு நான் பணம் அக்கௌண்ட்டில் அனுப்பியிருக்கேன், இது எல்லாம் ஆதி பார்த்துட்டாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே மேடம், இப்போ வேற நீங்கள் அதிக தொகை அனுப்பியிருக்கீங்க, இது ஆதிக்கு தெரிஞ்சா இன்னும் சிக்கலாயிடுமே, என்ன பண்ணுறதுங்கிறாங்க. சே இந்த துரை இருந்தாலும் பிரச்சனை இல்லாட்டியும் பிரச்சனைன்னு பவானி ரொம்பவே சலிச்சுக்கிறாங்க. மித்ரா சொல்லி முடிச்சதும் பவானி சொல்கிறாங்க, இதை பார் மித்ரா, நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத, நான் கொடுக்குற பிளான் படி நீ செய்யே, அதுக்கப்புறம் அது ஆதிக்கு தெரிய வாய்ப்பே இல்லைங்கிறாங்க. சரி சொல்லுங்கள் மேடம்னு சொல்லி மித்ரா ஐடியாவை கேட்குறாங்க. பவானியும் ஒரு ஐடியா சொல்கிறாங்க, அதை தேடி நடந்துக்கோங்கிறாங்க. சரிங்கிறாங்க மித்ரா. இந்த பக்கம் ஆமாம் துரை இன்னும் ஜெயிலில் தான் இருக்கானா, அவனை யாரும் வெளியே எடுக்கலைன்னு பவானி கேட்கும்போது இல்லை இன்னும் அவன் ஜெயிலில் தான் இருக்காங்கிறாங்க. சரி அவன் ஜெயிலில் இருக்க வரைக்கும் தான் நம்மளுக்கு சேஃபாக இருக்கும், அவன் வெளியே வந்துடக்கூடாது, அங்கேயே கிடக்கட்டுங்கிறாங்க. பவானி வீட்டுக்கு பக்கமாக வந்துட்டாங்க. வந்ததும் உள்ளே போகிறதுக்கு பார்க்குறாங்க. அங்கே செக்யூரிட்டி வேற ஒருத்தரை மாற்றி வச்சிருந்தனால அவருக்கு துரையை அடையாளம் தெரியல. நான் துரை வந்திருக்கிறதா சொல்லுங்கள் மேடம் புரிஞ்சுக்குவாங்கங்கிறாங்க. அவங்க 2 பேரும் இப்போ தான் வெளியில் போனாங்க சார், அப்படி இருக்கும்போது நான் விட முடியாது, நான் இப்போ புதுசாக வந்திருக்கேன், நீங்கள் யாருன்னு இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததும் இல்லைங்கிறாங்க. நான் அடிக்கடி வந்திருக்கேன், நீங்கள் பார்த்தது இல்லைன்னு வேற சொல்கிறீங்களே, ஆனாலும் நான் சேஃபாக தங்குறதுக்கு எனக்கு ஒரு இடம் தேவைப்படுது, கொஞ்சம் நேரம் வர வரைக்கும் நான் இங்கேயே தங்குறேன், அவங்க வந்தாலும் என்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் வேணாலும் ஃபோன் பண்ணி கேளுங்கிறாங்க. அப்போ செக்யூரிட்டி உடனே பவானிக்கு ஃபோன் பண்ணி துரைன்னு ஒருத்தர் வந்திருக்காங்கங்கிறாங்க. இதை கேட்டு பவானிக்கு தூக்கி வரப்படுது. என்னது அவன் தான் ஜெயிலில் கிடக்குறானே, அவன் எதுக்கு திரும்ப வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்கிறாங்க. மேடம் என்னன்னு தெரியல, உங்களை பார்க்கணுன்னு அர்ஜென்ட்டான்னு சொல்லிட்டு இருக்காருங்கிறாங்க. அப்படியா சரி சரி அவனை வெளியே வெட்டி வைக்காத, உள்ளே வர சொல்ல அப்படின்னு சொன்னதும் அப்போ துரை உள்ள அப்படியே ஜாமுன் மைனர் மாதிரி போகிறாங்க. பின்னாடி செக்யூரிட்டியா அப்படி வாயை கட்டி அந்த பக்கம் போட்டுட்டு உள்ள யார் தான் இருக்காங்கன்னு போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா பவானியும் துரையும் பேசிட்டு இருக்கிறத நம்ம பாரதி பார்த்துடுறாங்க. பாரதி பார்த்ததும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஓஹோ இது நம்ம ஆதியோட சித்தியாச்சே, இவங்க தான் இவ்வளோ வேலையும் பார்த்ததா, ஆதியோட கம்பெனியை ஆட்டையை போடுறதும் ஆதி முதுகில் கத்தியால் குத்தி மித்ராவை வச்சு வேடிக்கை பண்ணுறதெல்லாம் இவங்க தானா, சும்மா விளையாட்டு காட்டிட்டு இருக்காங்க. ஆதி நினைவில்லாமல் இருக்கிறத பயன்படுத்திக்கிட்டு ஆதியோட சொத்துக்கு இவங்க இப்படி ஒரு பிளான் போட்டு வச்சிருக்காங்களா. மித்ராவையும் துரையும் வச்சு கேம் விளையாடிட்டு இருக்கிற இந்த பவானியை இன்னைக்கு கையும் களமா பிடிச்சாச்சு, பின்னாடியே துரையும் பிடிச்சாச்சுன்னு நினைச்ச பாரதி இன்ஸ்பெக்டர் கிட்ட கூப்பிட்டு, சார் இவனை இனிமேல் நீங்கள் விட்டு வைக்க வேண்டியதில்லை, அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்கங்கிறாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் எல்லாருமா ஒன்று கூடி துரையை அரெஸ்ட் பண்ணுறாங்க. துரை திமிரிக்கிட்டு நிற்கிறாங்க. என்னடா உன்னை விட்டு பிடிச்சோங்கிறாங்க. அப்போ பவானிக்கு அப்படியே சட்டார்னு ஒரு அடி விழுந்த மாதிரி இருக்கு. அட பாவி துரை, உனக்கு எவ்வளவு பணத்தை போட்ட, நீ திரும்ப இங்கே எதுக்குடா வந்த, என்ன காட்டி கொடுக்குறக்குனே வந்தியா அப்படின்னு ஓங்கி பலார்னு ஒரு அறை விடுறாங்க. மேடம் ஜெயிலுக்குள்ளே இருந்த என்ன நீங்கள் தானே தப்பிக்க விட்டீங்கன்னு கேட்கும்போது பவானி நான் இல்லைன்னு சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் பாரதி 2 பேரும் கை தட்டிக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. பவானி பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. எல்லாம் நாங்கள் போட்ட வலையில தான் நீங்கள் 2 பேரும் சிக்கியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க பாரதி. இது புரியாத பவானி இந்த துரைனால நம்ம இப்படி வசமாக மாட்டிக்கிட்டோமேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே இன்ஸ்பெக்டர் துரையை சுற்றி சுழண்டு அவரை கைது பண்ணிட்டு போகிறாங்க. பின்னாடி இருந்த பவானியை இப்போ தான் ஆதிக்கு அடையாளம் காட்டுறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோடில் பார்க்கலாம்.